வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி எப்படி ஈஸியாக அதே டைமில் டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இந்த அரிசியை 2-3 தட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசின்றது 2 கப் அளவு இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது பிரியாணி இன்னும் ரிச்சாக இருக்கும். இது கூட பிரியாணி இலை 2, ஜாதிபத்திரி 1, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 பட்டை, மராத்தி மொக்கு 2, 1 அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடுங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டைமில் வெங்காயம் கருகிடக்கூடாது. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட நறுக்கிய 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு தக்காளி துண்டு துண்டாக நிற்கக்கூடாது. நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 100 கிராம் அளவு தயிர் சேர்த்துடலாங்க. இந்த மசாலாவோட தயிரை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கிலோ அளவு மட்டனை நல்லா கழுவிட்டு சேர்த்துடலாங்க. மட்டனை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இப்படி பண்ணுறதுனால மசாலாலாம் மட்டனில் நல்லா இறங்கிரும். 5 நிமிஷம் ஆகிருச்சு பாருங்கள். மசாலாவோட மட்டன் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இது கூட 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்புறம் மட்டன் வேறு தண்ணி விடும். அதனால் எல்லாம் சேர்த்து 3 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. மட்டனும் குக் ஆயிரும். இப்போ 15 நிமிஷம் ஆகிருச்சு. தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா இறுத்து விட்டுட்டு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசி சேர்க்கணும். அப்போ தான் சாதம் குலையாமல் இருக்குங்க. சாதத்தை தனியாக வடித்து கூட பிரியாணி பண்ணலாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால மட்டனோட ஃப்ளேவர்லாம் சாதத்தில் இறங்கி பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பழத்தோட எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். உப்பு அளவு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு பத்தாட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிருச்சுங்க.
பாருங்கள், சாதம் கரெக்டாக வெந்திருக்கு, தண்ணி எதுவும் இல்லை, மட்டனும் நல்லா குக்காகி இருக்குங்க. சாதம் நல்லா உதிரியாகவே இருக்குங்க. நம்ம மட்டனை தனியாக வேக வைக்காமல், சாதத்தையும் தனியாக வடிக்காமல் இந்த மெத்தடில் ஒரே இதாக பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸு, பேச்சுலர்ஸ் எல்லாம் இந்த மட்டன் பிரியாணி ஈஸியாக பண்ணலாங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சாதம் கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.